திரைப்பட பின்னணி பாடகர் மனோவின் மகன்களை தாக்கிய வழக்கில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? திரைப்பட பாடகர் மனோவின் மகன்களை தாக்கிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 10ஆம் தேதி கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவன் ஆகியோர் பாடகர் மனோவுடைய வீட்டு அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாடகர் மனோவுடைய மகன்கள் தங்களை தாக்கியதாகவும் ஆபாசமாக திட்டியதாகவும் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். பாடகர் மனோவுடைய மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் கைதாகவில்லை. அவர்கள் நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் பெற்றனர். இதற்கிடையில் பாடகர் மனோவுடைய மனைவி ஜமீலா ஒரு சிசிடிவி காட்சிகளை வெளிப்படுத்தி ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த சிசிடிவி காட்சியில் பாடகர் மனோவுடைய மகன்கள் 2 மகன்களையும் இந்த கும்பல் தாக்குவது போன்ற காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது. இது தொடர்பாக ஜமீலா வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில் அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவன் 2 பேரையும் வளசரவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் மேலும் 6 பேரை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.